நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த காய் எல்லாருக்குமே தெரிஞ்ச காய் தான் பாருங்களேன். இது வந்து அமெரிக்காவில் வால்மார்ட் கடையில் விற்கிறாங்க. ஆனால் நம்ம ஊர் காயை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. என்ன காயின்னு தெரியுதுங்களா? இதானுங்க சொடக்கு தக்காளி, வெடி தக்காளின்னு கூட சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதாங்க சொடக்கு தக்காளி. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் குட்டி குட்டியாக இருக்குது, அங்கே இது நல்ல பெருசாக இருக்குது. இது கடைகளில் விற்கிறாங்க, செடியும் விற்கிறாங்க, இந்த மாதிரி காயாகவும் விற்கிறாங்க. இதை வாங்கி நம்ம வந்து கட் பண்ணி பொரியல் பண்ணிக்கலாம், இல்லை காரக்குழம்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பழமாக இருந்துச்சுன்னா வெறுமனையே இந்த காயில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இதை நிறைய யூஸ் பண்ணுறாங்க. வீடுங்கள்லேயும் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இது ரோட்டு ஓரத்தில் இந்த காடு மேடெல்லாமே இந்த செடி வந்து இருக்கும். நம்ம அதை அப்போல்லாம் சின்ன பிள்ளையில இதை எடுத்து நெத்தியில் அடித்து பட்டாசு மாதிரி வெடிக்க வைப்போம். இந்த காயை பார்த்திங்கன்னா நான் அமெரிக்காவுக்கு போன பிறகு தான் இதனோட வேல்யூவே எனக்கு தெரிஞ்சது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இனி இந்த காயை கண்டா விட்டுறாதீங்க, பறித்து பொரியல் செய்யலாம். காரக்குழம்பு இதில் எல்லாம் நம்ம சுண்டைக்காய் குழம்பு மாதிரி, சுண்டைக்காய் காரக்குழம்பு வைக்கிற மாதிரி இதையும் நம்ம செய்யலாம். பழமாக இருந்தால் பழத்தை சாப்பிடலாம். நம்ம வீட்டில் தொட்டியோ இல்லை தரையோ நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதில் நம்ம இந்த விதையை போட்டு வச்சோம்னா காய் நல்லா வந்துடும். பாருங்கள் என்ன அழகாக இருக்குதுன்ட்டு. தேங்க்யூ. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நான் இந்த வீடியோ வந்து அமெரிக்காவில் வால்மார்ட் கடையில் எடுத்ததுங்க. நாங்கள் அமெரிக்கா போயிருந்தோம். அப்போ காய்கறி பர்ச்சேஸ்க்காக போயிருக்கப்போ இதை பார்த்ததுமே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால் இதை வீடியோ எடுத்தேன். அதாவது எல்லாருமே பார்க்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.